எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது நேற்று பேஞ்ச மழை, அதில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருடைய அந்த மலை இருக்கு இல்லையா, அந்த மலையில் வந்து நிலச்சரிவு சின்னச்சரிவு 2 சரிவு ஏற்பட்டது. இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அது வந்து மலையின் உச்சியிலேருந்து ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்டிருக்கக்கூடிய திசை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பகுதி. நம்ம வாஸ்து சாஸ்திரத்தில் நம்ம எப்பயுமே வந்து அடிப்படையாக இருக்க விஷயம், தென்கிழக்கு பகுதிங்கிறது அக்னி மூலை, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அண்ணாமலையாருங்கிற கோயில் வந்து அக்னிஸ்தலம், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அக்னிஸ்தலத்தில் அந்த மலை தான் நமக்கு சிவபெருமானை நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் கோயிலே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அக்னி மலையில் அக்னி மூலையில் உச்சியிலேருந்து மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அண்ணாமலையார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ருத்ர தாண்டவத்தை வந்து நிகழ்த்த போகிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, வரக்கூடிய கார்த்திகை தீபம் இருக்கு இல்லையா, 13ஆம் தேதி, அப்போ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மீண்டும் ஒரு பாதிப்பு ஏற்படும். அது பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய காற்று, சூறைக்காற்று, மழை, அதனால் ஒரு நிலச்சரிவுகள், கூட்ட நெரிசல்கள் ஏற்படும். இப்போ எப்பயுமே கார்த்திகை தீபத்து அன்னைக்கு கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசல் வந்து இன்னும் கடுமையாக அதிகமாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டு தாண்டி மற்ற மாநிலங்கள், வட மாநிலங்கள், அது மாதிரி எல்லா மாநிலங்களில் வந்து இப்போ நமக்கு வந்து அண்ணாமலையை நோக்கி நிறைய பக்தர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க கடந்த சில வருஷமாக. ஸோ இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் பல மடங்கு கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வயசானவங்க, இந்த குழந்தைங்க, இந்த மாதிரி இருக்கவங்க, அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தீபத்தன்னைக்கு பார்த்து வந்து கவனமாக போகணும். இல்லை முடிஞ்சால் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து டிவிலேயே பாருங்கள். ஏன்னா இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த அன்னைக்கு மழையும் கடுமையாக பெய்யறதுக்கான சூழல்கள் ஏற்படும் இந்த வருஷம். ஸோ கவனமாக இருந்து இந்த கார்த்திகை தீபத்தை நல்ல முறையில் எல்லோரும் கொண்டாடுங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்க எஃபெக்ட்டுங்கிறது என்னுடைய ஜோதிட கால்குலேஷனில் பார்த்தா அது வந்து ஒரு நமக்கு சிம்டம்ஸ், அறிகுறி. தீபத்துக்குன்னு 2 வாரம் கூட இல்லை, 10 நாள் தான் இருக்குது. ஸோ தீபத்தை ஏற்றக்கூடிய அந்த மலையில் வந்து அக்னி மூலையில் இவ்வளோ பெரிய நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னா, அது நமக்கு வந்து ஒரு தகவலை சொல்ல காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் இந்த தீபத்தை அன்னைக்கு கவனமாக எல்லோரும் பத்திரமா போயிட்டு பார்த்து பத்திரமா எல்லோரும் வந்து அண்ணாமலையை தரிசிச்சுட்டு திரும்பி வீடு வந்து சேருங்க. ஸோ அதுதான் நான் இதில் சொல்ல வர்றது. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து கிரகநிலைகள் தான் மெயின். ஸோ இப்போ ராகேதுகள், சனி, இது செவ்வாய், இதோடைய மூமெண்ட்டெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்றும் அது ஒரு மாதிரி காம்ப்ளிகேஷனான இதில் போய்கிட்டு இருக்குது ராசி மண்டலத்தில். ஸோ அதனால தான் இந்த மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக எல்லோரும் பார்த்து போயிட்டு அண்ணாமலை நல்லா தரிசிச்சுட்டு தீபத்தை பார்த்துட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான். மிக்க நன்றி.